ஜேம்ஸ் ராங்கின்னு ஒருத்தர் அவரோட கார்ல காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது தூரத்துல யாரையோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு காரை அங்கேயே நிறுத்திட்டு காட்டுக்குள்ள 3 கிலோமீட்டர் நடந்து போகும்போது அவர் சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தாரு. Utah, Florida, they're all different. Every single one. சம்பந்தமே இல்லாம அவ்வளோ பெரிய காட்டுக்கு நடுவுல 40 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு வீடு ஒரு மனுஷன் கூட இல்லாத அந்த இடத்துல நிறைய மரங்கள்ல காணாம போனவங்களோட போஸ்டருங்க ஒட்டி இருந்துச்சு. This one's from Georgia. I mean, like, look where the f*** we are. 25 பேரோட போட்டோ, வயசு, அவங்க காணாம போன இடம், அவங்க அட்ரஸ்னு எல்லா டீடைல்ஸுமே பக்காவா அந்த போஸ்டர்ஸ்ல இருந்திருக்கு. யூட்டா, புளோரிடான்னு வேற வேற நாடுகள்ல காணாம போனவங்களோட மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் காட்டுக்கு நடுவுல இருக்கிறது மர்மமான விஷயம் தான். இந்த மரங்களுக்கு பக்கத்துல யாரோ ரொம்ப நாளா தங்கி இருந்த மாதிரி ஒரு டென்ட் இடிஞ்சு விழுந்திருந்துச்சு. அவர் அங்கிருந்து வந்த அப்புறம் அந்த மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ்ல இருந்தவங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ அவங்க எல்லாருமே பல வருஷம் முன்னாடி காணாம போனவங்க, இப்போ வரைக்கும் திரும்ப கிடைக்காதவங்க. அந்த டென்ட்டை ஜேம்ஸ் ராங்கின் என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு கிட்ட போனப்போ யாரோ தூரத்துல இருந்து பேசுற மாதிரி விஸ்பரிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க, அது கேட்டிருக்கு. பிளஸ் யாரோ இவரை துரத்திட்டு வந்த மாதிரி ஃபீலிங் இருந்ததுனால உடனே அங்கிருந்து ஓடி போய் அவரோட கார் எடுத்துக்கிட்டு அந்த காட்டை விட்டே போயிட்டாரு. அந்த டென்ட்ல அவ்வளோ பெரிய காட்டுக்கு நடுவுல தங்கியிருந்தது யாரு, அவருக்கும் இந்த போஸ்டர்ல இருக்கிறவங்களுக்கும் என்ன சம்பந்தம், ஒருவேளை இவங்க எல்லாம் காணாம போனதுக்கு காரணமே அவர் தானான்னு யாருக்குமே தெரியல.